போனதுக்கப்போ எங்களுக்கு இன்னைக்கு 2வது பீரியடில் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்தது. இன்னைக்கு சயின்ஸ் பீரியடில் எங்களுக்கு மிஸ்ஸு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்னாங்க. டெஸ்ட் எழுதுறதுக்கு நாங்கள் எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். என் பக்கத்தில் நிஷா உட்காந்துருந்தா. அவளும் டெஸ்ட் எழுதுறதுக்காக நோட்டெல்லாம் எடுத்து வெளியே வச்சா. ஆனால் அவள் டெஸ்ட் எழுதுறதுக்கு பென் எடுக்காமல் பேக்குள்ளே என்னமோ தேடிட்டு இருந்தா. சீக்கிரமாக பென் எடுத்து எழுத ஆரம்பியே, மிஸ் இப்போ கொஸ்டின் சொல்லிடுவாங்க அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு மட்டும் டெஸ்ட் எழுதணும்னு என்ன ஆசை இல்லையா? இந்த பேனா எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு அவள் புலம்புனான். அவள் ஏறக்குறைய 5லேருந்து 10 நிமிஷம் பேகுக்குள்ளே தேடியிருப்பா. அவளால் அந்த பெண்ணை கண்டுபிடிக்கவே முடியல. மிஸ்ஸு வேற கொஸ்டின் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு நானும் அவளுக்கு தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். எவ்வளோ நேரமாக தேடியும் அவள் கண்ணில் படாத அந்த பேனா நான் பேகுக்குள்ளே பார்த்த உடனே கிடச்சிருச்சு. எனக்கு அந்த நேரத்தில் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். இதே மாதிரி 2 பேர் ஒருத்தருக்கு உதவி செஞ்சாங்க. அது யாருக்கு உதவி செஞ்சாங்க, என்ன உதவி செஞ்சாங்கன்னு இன்னைக்கு இந்த பாடத்தில் பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாத்தையும் என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த சிறியார் ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை படிக்க வந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம 6வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்தோட தலைப்பு பொன்னிலும் மேலானது. பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதாவே, நாளை கொடுத்தாக்காங்க நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்னைக்கு பாடத்தை படிக்க போகிறோம். அது எங்கள் வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்க உதவி செய்யுங்க. நாங்கள் இந்த பாடத்தை எங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்த உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை நாங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த வாரம் பாடத்துக்கான மனப்பாட வசனம் யோவான் 12:21 எடுக்கப்பட்டிருக்கு. இயேசுவை காண விரும்புகிறோம். இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா, மற்றவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது நாம் அவங்களுக்கு இயேசுவை காண்பிக்கிறோன்னு. அது ஒரு மத்தியான நேரம். ஊருக்குள்ள ஜனங்க போகிறதும் வரதுமா இருந்தாங்க. சாயந்தரம் தொழுகைக்கு நேரம் ஆயிடுச்சு. நிறைய பேர் ஆலயத்தை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. பேதுரும் யோவானும் கூட ஆலயத்துக்கு போக ஆயத்தமாக இருந்தாங்க. அந்த ஆலயத்தில் அலங்கார வாசல் அப்படின்னு ஒரு வாசல் இருந்தது. அந்த வாசல்ல ஒரு மனுஷன் தினமும் உட்காண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் அந்த மனுஷனை அவங்களோட நண்பர்கள் தூக்கிட்டு வருவாங்க. அந்த வாசல்ல தினமும் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. அந்த ஆலயத்துக்கு தினமும் வரவங்க கிட்டேயும் போறவங்க கிட்டேயும் ஏதாவது கொடுங்கன்னு பிச்சை கேட்பான். இப்போ பேதுருவும் யோவானும் அந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது அவங்க 2 பேரும் இந்த மனுஷனை பார்க்குறாங்க. அந்த மனுஷனும் புன்னகையோட அவங்க ஏதாவது உதவி செய்வாங்கன்னு கையை நீட்டினான். அந்த நேரத்தில் ஆவியானவர் பேதுரு மேலேயும் யோவான் மேலேயும் இறங்குனாங்க. அவங்க கண்டிப்பாக அந்த நேரத்தில் ஏதாவது செஞ்சாகணும். ஆலயத்துக்குள்ளே நடந்து போயிட்டு இருந்தவங்க அங்கே நின்னாங்க. திரும்பி அந்த மனுஷனை பார்த்து எங்களை பாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மனுஷனும் சந்தோஷமா ஆஹா இவங்க ஏதாவது எனக்கு கொடுப்பாங்கன்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ அந்த ஆசையை பேதுருவோட வார்த்தைகள் சுக்குநூறா உடைச்சு போட்டுருச்சு. உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட பொன்னோ வெள்ளியோ இல்லை. ஆனால் பேதுரு தொடர்ந்து பேசினாரு. ஆனால் உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட வேறொரு பொருள் இருக்கு. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொன்னாரு. இந்த வாசல் உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருந்த மனுஷன் அவனோட காலெல்லாம் சூம்பி போன நிலைமையில இருந்தனால அவங்க நண்பர்கள் தான் அவனைய தூக்கிட்டு போகிறதும் தூக்கிட்டு வர்றதுமா உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இத்தனை வருஷத்தில் ஒரு நாளும் கூட நடந்து பழக்கமே இல்லை. பேதுரு மெதுவாக கீழே குனிஞ்சு அந்த மனுஷனோட கையை பிடிச்சி தூக்கறதுக்கு உதவி செஞ்சாரு. அந்த நிமிஷமே அந்த மனுஷனோட காலும் பாதமும் பலம் அடைஞ்சிருச்சு. அந்த மனுஷனால் அவன் நடக்கிற விஷயத்த நம்பவே முடியல. அவன் எழுந்து குதிச்சான். அவன் இன்னும் அதிகமாக குதிச்சான்.
குதிக்கும்போது ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே குதிக்க ஆரம்பிச்சான். இப்போ அவனுக்கு இருந்த சந்தோஷத்துல அவனோட புன்னகை ஒரு காதிலிருந்து இன்னொரு காது வரையும் போச்சு. இப்போ பேதுருவோடையும் யோவானோடையும் இந்த மனுஷன் ஆலயத்துக்குள்ள போனான். அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற எல்லாருமே இந்த மனுஷன் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் பார்த்த வரைக்கும் அவன் வாசல்ல இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா இன்னைக்கு அவங்க யோவானோடையும் பேதுருவோடையும் நடந்து வந்ததை பார்த்து இந்த ஜனங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கூட்டமா கூடி வந்துட்டாங்க. இப்போ பேதுருவுக்கு நல்லா புரிஞ்சுது ஏன் ஆவியானவர் அவருக்குள்ள வந்து இந்த மனுஷனுக்கு அவங்க சுகம் கொடுக்கணும்னு உதவுனாங்கன்னு. ஆவியானவர் பேதுருவுக்கு அந்த ஆலயத்துல கூடியிருந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் பற்றி பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை அங்க ஆவியானவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. பேதுரு அந்த வாய்ப்பை தவற விடவே இல்லை. ஏன் நீங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறீங்க? எங்களோட சொந்த வல்லமையால் இந்த மனுஷனை நடக்க வச்சோன்னு நீங்கள் நினச்சிங்களா? கண்டிப்பாக இல்லை. ஆண்டவராகிய இயேசுவோடைய வல்லமை எங்கள் மூலமாக இந்த மனுஷனுக்கு அந்த சுகத்தை கொடுத்தது. இப்போது நீங்கள் இந்த மனுஷனை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷன் இயேசுவை முழுமையாக விசுவாசிச்சதுனால அவனுக்கு இந்த சுகம் கிடைச்சிதுன்னு சொன்னாங்க. அவங்க எல்லாரும் இத்தனை வருஷ காலமா காத்திருந்த மேசியா தான் இயேசு அப்படின்னும் அவரு அவங்க எல்லாத்துக்காகவும் காத்து இருக்கிறாருன்னு அவங்க பாவங்களை அவங்க அறிக்கையிட்டா அவங்கள மன்னிச்சு அவங்க ஏத்துப்பாருன்னு பேதுரு பிரசங்கம் பண்ணாரு. அங்க கூடியிருந்த நிறைய ஜனங்க அங்க விசுவாசிச்சாங்க. அவங்க எல்லாரும் இயேசுவை அவங்களுடைய இரட்சகரா ஏத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது? அந்த இடத்துல பேதுருவையும் யோவானையும் ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு சுகம் கொடுக்க பயன்படுத்தினாரு. அதே மாதிரி இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ற நம்ம எல்லாத்தையும் அவரை மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுக்க பயன்படுத்த ஆசைப்படுறாரு. நான் இயேசுவை மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுக்க ஆயத்தமா இருக்கேன். உங்க எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருக்கா? கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த உதவி மூலமா இயேசு யாருன்னு நீங்க தைரியமா மற்றவங்களுக்கு சொல்லலாம். இப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாராக. இந்த பாடத்தை என் கூட சேர்ந்து படிச்சதுக்காக நன்றி. பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாடத்தை படித்து முடிக்க உதவி செஞ்சீங்க. இதை பார்க்குற கேட்குற எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்களும் மற்றவங்களுக்கு இந்த வசனத்தையும் இந்த பாடத்தையும் சொல்ல உதவி செய்யுங்க. அவங்களோட சொந்த இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.